ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 7ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை ஒரு 26 நாட்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர இருக்கிறார். இந்த சுக்கிர ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்வதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன். ஆடல் பாடலுக்கு காரகன் இந்த சுக்கிரன். சுகபோக வாழ்க்கைக்கு காரகன் இந்த சுக்கிரன். ஒருவர் மாட மாளிகையில் வசிக்க இந்த சுக்கிரனே காரணம். அதே போல சொகுசான வாகன யோகம் பாருங்க இந்த சுக்கிரனால் ஏற்படுகிறது. அதே போல ஒரு ஆணுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். சிற்றின்ப காரகன் இந்த சுக்கிரன். மற்றவர்களை வசியப்படுத்தி தான் மட்டும் சுகமாக வாழ தெரிந்தவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதாவது சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். லட்சுமி தேவியின் புத்திரர்கள் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அடுத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பயிற்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல யோகாதிபதி புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்திருக்கிறார். பாருங்க, புதன் பகவான் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையும் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் யோகாதிபதி, அவரோட உங்க ராசிக்கு அதிபதி பாருங்க சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலம் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலம். இந்த ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரையும் உங்க ராசிக்கு அதிபதி புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால முக்கியமா வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த கமிஷன் துறை, கம்ப்யூட்டரு, ஷேர் மார்க்கெட்டு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கும் சரி, அதே போல் கணக்கு, ஆடிட்டிங் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மேன்மையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி யோகாதிபதி புதனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனோடு 2ஆம் அதிபதி சேர்க்கை பெறுவதனால நல்ல பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த 26 நாட்களும். அதாவது பணம் சரளமாக புடுங்குங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல் குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா லாபத்துக்குடைய குரு பகவான் ராசிக்குள்ளே இருந்து அந்த வீட்டுக்குடையவன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும், அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி குடும்பாதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதும் குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க. குடும்பத்தில் நீண்ட காலமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல் வராத பணமெல்லாம் வந்து சேரும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். சில காரியங்களை நீங்கள் பேசி தீர்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். மேலும் யோகாதிபதினு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியோடு சேர்க்கை பெற்று இருப்பதனால பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அப்போ எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளிலும் பார்த்தீங்கன்னா சிறப்பை காண முடியும், அதிர்ஷ்டத்தை காண முடியும் ரிஷபராசிக்காரர்கள். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் தேடி வருவதற்கும் வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் யோகாதிபதினு சொல்லக்கூடியவன் பாருங்க புதன் பகவான் 3ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சேர்க்கை பெற்று இருப்பதனால கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். மேலும் குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு 8க்கும் 11க்கும் அதிபதியாக உள்ள குரு பகவான் ராசிக்குள்ள இருக்கிறார். அந்த குரு அமர்ந்த வீட்டுக்குடையவன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால ஆபரண யோகத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் லாபத்துக்குடைய குரு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால புது ஆபரணம் எடுக்க முடியும். வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எடுக்க முடியும். விலை உயர்ந்த செல்போன்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் முக்கியமாக வேலையாட்கள் வச்சு வேலை செய்வங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். ஒரு சிலருக்கு புது வேலையாட்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். பேங்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு சிலர் புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. லாபத்துக்குடைய குரு பகவான் ராசிக்குள்ளே இருந்து அந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு யுகமான காலகட்டம்.
அதே போல் குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிறார். குரு பகவான் ராசிக்குள்ளே இருக்கிற வரையுமே ரிஷபராசிக்காரர்கள் பாருங்கள் ஃபுட் பாய்சன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த குரு வீட்டில் ராகு இருப்பதனால ரிஷபராசிக்காரர்கள் குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையுமே பாருங்கள் இந்த வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்படும், ஃபுட் பாய்சன் சார்ந்த பிரச்சனை ஏற்படும். அதே போல் ஏதாவது சின்ன அதாவது என்ன சொல்ல போனால் விஷச்சுரங்கள் ஏதாவது ஏற்படும். இது போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே குரு இருக்கிற வரையுமே. ஆனால் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. குரு அதாவது ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது. அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து பாருங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் அமர இருக்கிறார். செவ்வாய் பகவான் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதி ராசிக்குள்ளே லாபாதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல தொழில் பார்ட்னர் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. தொழில் பார்ட்னருக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதே போல் பாருங்கள் 12ஆம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கிறார். சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளிநாடு தடை விலகும் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவை நோக்கி பயணிக்கிறார். அப்போ வெளிநாடு சம்மந்தமாக உங்களுக்கு இருந்த தடைகள் முழுவதுமாக அகன்று நீங்கள் வெளிநாடு சென்று நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய பாக்கியங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதே போல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதி குருவை நோக்கி பயணிப்பதனால உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு இளைய சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் குருவை நோக்கி பயணிப்பதனால உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் செவ்வாய் பாருங்கள் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாயும் குரு பகவானும் ராசிக்குள்ளே இருக்கிறார். ஆதிபத்திய ரீதியில் 2 கிரகமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகை கிரகமாக வருவதனால ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிற வரையும் நிதானத்தை கடைபிடிக்கணும், அவசரம் படக்கூடாது, கோபத்தை தவிர்க்கணும். மேலும் ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிற வரையும் கரண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். நீண்ட காலமாக வரன் அமையாதவர்களுக்கு வரன் அமைவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு. மேலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். புது வேலை கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. சனி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் கேது அமர்ந்த வீட்டுக்குடைய புதன் உங்கள் ராசிக்கு அதிபதியோடு சேர்ந்திருப்பதனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ரிஷபராசிக்காரர்கள் விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு பாருங்கள் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும், தடைகள் உடைபடும். அதாவது இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.